நேபாள் இப்போ ஒரு கலவர பூமியாக மாறிட்டு இருக்கு. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு மொத்தமாக 26 சோஷியல் மீடியா ஆப்ஸை பேன் பண்ணியிருக்காங்க நேபாள் அரசாங்கம். இதனால நேபாள் தலைநகரான காட்மாண்டுவில் ஜென்சி தலைமுறையினர் தன்னெழுச்சியாக வந்து மிகப்பெரிய போராட்டம் ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி நடந்த இந்த போராட்டத்தில் போலீஸுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் நடுவில் பெரிய கலவரம் வெடிச்சிருக்கு. இதனால போலீஸ் தடியடி நடத்தியிருக்காங்க, தண்ணீரை பீச்சி அடிச்சிருக்காங்க, கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்காங்க. இவ்வளோ பண்ணியும் கூட்டம் கலையாததுனால கடைசியில் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இதில் மொத்தமாக 19 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, 50க்கும் மேற்பட்டவர் காயப்பட்டிருக்காங்க. இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸை பேன் பண்ணதுக்கான காரணமாக நேபாள் என்ன சொன்னாங்க தெரியுமா? பலர் பலவிதமான தவறான செய்திகளை சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. ஃபேக் ஐடிகள் அதிகமாகிடுச்சு. அந்த ஃபேக் ஐடிகள் மூலமாக பலரை தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்னு தான் பேன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போராட்டம் பண்ணுறவங்க சோஷியல் மீடியாக்காக மட்டும் போராட்டம் பண்ணல, அவங்களோட நோக்கமே வேறு. இந்த சோஷியல் மீடியா தடையோட சேர்த்து இந்த ஊழலை எதிர்த்து தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேபாள் அரசாங்கம் எந்த மாதிரியான முடிவு எடுக்கிறாங்கன்னு காத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த தகவல் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.